வணக்கம் நண்பர்களே. எனக்கு தனிப்பட்ட முறையில் கடிதம் எழுதும் பல வாசகர்கள் இருக்கிறாங்க. சொல்லப்போனால் கதை கருக்களை அதிகமாக தருவதும் அவர்கள் தான். நிறைய வித்தியாசமான கதை கருக்களை தரும் வாசகர்கள் இருக்கிறாங்க. எல்லாம் வாழ்க்கை தானே. அதை ஒரு எழுத்தாளருக்கு எழுதுவதில் சில காரணங்கள் இருக்கு. ஆலோசனைகள் கேட்பது ஒன்று. பெரும்பாலும் ஒரு கலங்கிய வாழ்க்கை சூழலில் இருக்கக்கூடியவங்களுக்கு அதை பற்றிய பல கோணங்கள் இருக்கும். 5 கோணம் 6 கோணத்தில் யோசிப்பாங்க. ஏன்னா அவ்வளோ யோசிச்சுட்டே இருப்பாங்க. வாழ்க்கையில் துயரம் என்பதே மனம் கைவிட்டு போய் ஏராளமான எண்ணங்கள் நமக்கு தோன்றிக்கொண்டே இருப்பதும், இரவெல்லாம் தூங்காமல் யோசிச்சுக்கிட்டே இருப்பதும் தானே துயரம்னு சொல்கிறோம். நூற்றுக்கணக்கான கோணங்கள் வந்துடும். இப்போ எல்லாமே சரின்னு தோணும், எல்லாமே தப்புன்னு தோணும், பத்தலைன்னு தோணும், வேறு அறியாத ஒரு தரப்பு இருக்குன்னு தோணும். அப்போ தான் ஒரு எழுத்தாளருக்கு எழுதுறாங்க. புதுசாக எதையா தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக இல்லை, தாங்கள் நினைச்சிருக்கிறது சரியாக தான் யோசிக்கிறோமா, இல்லை என்ன தவறு நடந்தது, என்ன பிரச்சனை, அது தெரிஞ்சுக்க தான் கேட்குறாங்க. பெரும்பாலும் நாம் இதுதான் அப்படின்னு ஒரு விஷயத்தை சொன்ன உடனே அவங்களுக்கு அது ஏற்கனவே தெரியும், சரின்னு சொல்லிடுவாங்க, ஒத்துக்குவாங்க. சிலருக்கு நம்ம சொல்ல சரியில்லைன்னு தோணாது. ஏன்னா அவங்க ஏற்கனவே ஒரு முடிவு வச்சுருப்பாங்க. அந்த முடிவு தான் சரின்னு அவங்களுக்கு தோணும். நம்ம என்ன சொன்னாலும் அதை ஏற்றுக்க மாட்டாங்க. ஆனால் இதுவே இன்னொருத்தர்கிட்ட பேசணும்னு தோன்றும் போது வேண்டியவர்களிடம், நெருக்கமானவர்களிடம் பேசுவது, நெருக்கமானவர்களிடம் பேசுறதுக்கான தயக்கம் இருக்கக்கூடிய இடங்களில் நம்பிக்கைக்குரிய ஒரு எழுத்தாளருக்கு எழுதுவது உண்டு. சிலருக்கு அப்படி எழுதக்கூடிய கடிதம், தனிப்பட்ட முறையில் எழுதக்கூடிய கடிதம் பெயர் இல்லாமல் பிரசுரமாக வேண்டும் என்ற எண்ணம் இருக்கிறது. ஏன்னா அதுக்கு யாரோ எதிர்வினையாற்றுவார்கள், அதிலிருந்து ஏதோ ஒன்று தெரிந்து கொள்ள முடியும்னு நினைப்பாங்க. இன்னும் சிலருக்கு தொகுத்து எழுதுறதுலேயே பெரும்பாலும் விடைகள் கிடைச்சிருக்கு. உண்மையிலேயே ஒரு பிரச்சனையை தீர்க்கிறதுக்கான முதல் படி அதை பற்றி விரிவாக எழுதுறது. நீங்கள் வளவளன்னு எழுத முடியாது, உள்ளத்தில் உள்ளதையெல்லாம் எழுத முடியாது. 2 வகையில் உண்டு. ஒன்று வளவளன்னு உள்ளத்தில் எல்லாம் எழுதினாலே உள்ளம் ஒரு வகையில் வெளிப்பட்டு விட்ட நிம்மதி கிடைக்கும், ஒரு வாமிட்டிங் மாதிரி. இன்னொன்று எழுத நீங்கள் தொகுத்துக்கிட்டே தான் இருப்பீங்க. எழுத்துன இயல்பே அதுதான், தொகுக்கிறது. தொகுத்துடுவீங்க, அப்ஜெக்டிவ் ஆகிடும். ஒரு விஷயத்தை எழுதுறதுக்கு முன்னாடி அது ரொம்ப சப்ஜெக்டிவாக உங்களுக்குள்ளே இருக்கும். எழுதின உடனே அது வெளியே ஒரு பொருளாக, ஒரு காகிதத்தில், ஒரு கம்ப்யூட்டரில் இருக்குது, வெளியே இருக்குது. ஒரு பொருளான உடனே நீங்கள் அதை கையாளம் செய்ய முடியும், அதை டீல் பண்ண முடியும், அதை நீங்கள் ஆராய முடியும். அது வெளியே இருக்கக்கூடிய ஒரு பொருள். இந்த வேறுபாடு ரொம்ப முக்கியமான, அதுக்காக எழுதுறவங்க இருக்காங்க. இந்த கடிதங்கள் கணிசமானவை உறவு சிக்கல்களை பற்றி, அண்மை கால உறவு சிக்கல், குடும்பத்தில் உள்ள உறவு சிக்கல்கள் 2 வகையில் அதிகமாக வருது. ஒன்று கணவன் மனைவி உறவு சிக்கல், 2 வளர்ந்த குழந்தைகளுக்கு தனக்குமான உறவு சிக்கல், மிக அரிதாக பெற்றோருக்கு தனக்குமான உறவு சிக்கல் வந்துக்கிட்டே இருக்கும். பெற்றோருக்குமான உறவு சிக்கலில் விந்தையான பல கேள்விகள் வந்திருக்கு, அதை இன்னொரு தடவை சொல்கிறேன். ஆனால் இந்த உறவு சிக்கல்கள் அடிப்படையாக இருக்கக்கூடிய தீர்வு என்ன? இப்போ எனக்கு ஒரு வாரத்துக்கு ஒரு கடிதம் வந்தால் கூட ஒரு வருஷத்தில் 50 கடிதம் எழுதிடுறேன். அப்போ ஒரு 200-300 கடிதம் எழுதினவா ஒட்டுமொத்தமாக ஒத்த லைனில் சொல்லக்கூடிய தீர்வு என்னவா இருக்கும்? அது இதுதான், ஆக்டிவிட்டி இன்மை, செயல்பாடின்மை. அதுதான் பெரும்பாலான உலக சிக்கலுக்கு காரணமாக இருக்குது. ஆனால் வேலைக்கு போகிறாங்க, தொழில், வீட்டு வேலை பார்க்குறாங்க, வீடை கவனிச்சுக்கிறாங்க. இது 2ஐயும் தவிர ஆக்டிவிட்டின்னு என்று செல்வது எப்போதாவது ஒரு முறை கல்யாணத்துக்கு போகிறது, ஒரு கோயிலுக்கு போகிறது, அப்போ சினிமாவுக்கு போகிறது. மற்றபடி வீட்டுக்குள்ளேயே சினிமா பார்த்து, டிவி பார்த்து, பேசி வீட்டுக்குள்ளேயே இருக்கக்கூடிய காட்சி வாழ்க்கையிலேருந்து தான் அவ்வளோ பிரச்சனை வருது. நான் கேட்பேன், நீங்கள் குடும்பமாக சேர்ந்து பண்ணக்கூடிய ஆக்டிவிட்டி என்ன ஆக்டிவிட்டி அப்படிப்பாங்க. ஏதாவது உங்களுக்கு எல்லாருக்கும் பொதுவாக ஆர்வம் இருக்கக்கூடிய ஒரு துறையில் எதாவது செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்க்குறதுனா என்ன? செயல், அது அடிக்கக்கூடிய விடுதலை வேற இல்லை. செயல் என்பது மிகப்பெரிய விடுதலை. ஏதாவது செஞ்சு பாருங்க. அப்போ என்ன செய்கிறது அப்படிங்கிறலாம். அது உங்களுக்கு பொதுவான ஆர்வம் உள்ள என்னதுன்னு கண்டுபிடிங்க. அப்படி எதுவுமே இல்லையே.
ஏதோ ஒன்று இருக்குங்க, நீங்கள் அதை தேடி கண்டுபிடிக்க முடியும். என்னன்னு கண்டுபிடிக்க எல்லா விஷயங்களையும் ஈடுபட்டு பாருங்கள், ஏதோ ஒன்று உங்கள் மைண்டு லாக் ஆகும் இல்லையா, அதுதான் உங்கள்கிட்ட செயல். என்னுடைய நண்பர்கள் சிலர் கணவன் மனைவி இணைந்து எல்லா சைவ கோயில்களுக்கும் போகலாங்கிற ஒரு முடிவு எடுத்தாங்க. அப்புறம் சைவ வகுப்புகளுக்கு போக ஆரம்பித்தாங்க, திருவாசகம் முற்றோதலுக்கு போகிறாங்க, அப்புறம் உழவார பணிகளுக்கு போனாங்க, பிஸி ஆகிட்டாங்க. 2 பேரும் இணைந்து அப்புறம் ரொம்ப ஒற்றுமையாக ஒரு விவாகரத்தினுடைய விளிம்பு வரைக்கும் வந்தவங்க, பிரிஞ்சு வாழ்ந்தவங்க 5 ஆண்டுகளுக்கு மேலே. ஆனால் அவங்க இணைந்துட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு காமனாக ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்குது, ஒரு ஆக்டிவிட்டி இருக்குது. ஒரு ஆக்டிவிட்டி உங்களை பயங்கரமாக மனம் என்கிற ஒரு பெரிய வதையிலிருந்து விடுதலை பண்ணும். ஆக்டிவிட்டி சேர்ந்து செய்யும் ஆக்டிவிட்டியில் தான் குடும்பம் ஒன்றாக இருக்க முடியும். முன்னாடி அப்படி கிடையாது, போன தலைமையில் அப்படி கிடையாது. ஏன்னா போன தலைமையில் குடும்பம் என்பது வெல் டிஃபைன்டு ட்ரெடிஷ்னலாக வரக்கூடியது. அதுக்கு ஒரு புனிதத்தன்மை கற்பிக்கப்பட்டிருந்தது. அது அப்படி தான், அதை மீறக்கூடாது, இது இப்படி தான், இதை மீறக்கூடாது, இது இப்படி தான் இருக்கும், ஆயிரங்கால பயிர் அப்படிலாம் சொல்லப்பட்டிருந்தது. அதையெல்லாம் நம்புனாங்க. அப்போது வந்து பிரச்சனை இல்லை. ஆனால் இன்றைக்கு அப்படி இல்லை. இன்றைக்கி ஒவ்வொருத்தருக்கும் அவங்களுடைய ஈகோ முக்கியம், அவங்களுடைய இன்பம் முக்கியம், அவங்களுடைய நலன் முக்கியம். யாரும் எதையும் விட்டு கொடுக்க தயாராக இல்லை. நான் ஏன் மகிழ்ச்சியா இல்லைன்னு எல்லாரும் கேட்பாங்க. நான் ஏன் துன்பப்படணும், நான் எதுக்கு தியாகம் பண்ணணும்னு கேட்கக்கூடிய காலம், எனக்கு ஒரு வாழ்க்கை இருக்கே அப்படின்னு கேட்கக்கூடிய காலம். அந்த காலகட்டத்தில் ஒருத்தருக்கு ஒருத்தர் நீங்கள் ஆக்கிரமிக்க ஆரம்பிக்கிறீங்க. உங்களுடைய தேவைக்காக இன்னொருத்தரை பயன்படுத்த ஆரம்பிக்கிறீங்க. இன்னொருத்தருடைய நலனை உங்களுக்காக வளைக்க ஆரம்பிக்கிறீங்க. அவங்க வாழ்க்கையை உங்களுக்காக இழுக்க ஆரம்பிக்கிறீங்க. மாறி மாறி இருக்கும்போது தான் அந்த உறவு சிக்கல் வருது. காமன் இன்ட்ரெஸ்ட் என்று ஒன்று இருக்கும்போது இந்த விஷயம் இல்லை. உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற மிகப்பெரிய வெற்றிடத்தை, அது அகக்காலம், நான் பல பேட்டிகளில் சொல்லியிருக்கேன். புறக்காலம் 2 மணி நேரம் 3 மணி நேரம் உங்களுக்கு கிடைக்குது. அகக்காலம் நிறைய கிடைக்குது. உங்கள் வாழ்க்கையில் கொஞ்சம் பகுதி தான் நீங்கள் வேலைக்கு செலவழிக்கிறீங்க, உங்கள் வாழ்க்கையில் கொஞ்சம் பகுதி தான் குடும்ப செலவழிக்கும். மக்கள்லாம் அகக்காலம் அப்படியே சும்மா கிடக்கு. அதை டிவி சீரியல் பார்த்து, வெட்டி யூடியூப்பை பார்த்து, உதவாக்கிற விஷயங்களை சோஷியல் மீடியாவில் பார்த்து இன்னும் நீங்கள் கசப்பு நிறைந்தவளாகிறீங்க. அப்போ இன்னொருத்தரை டாமினேட் பண்ண ட்ரை பண்ணுறீங்க. இன்னொருத்தரை வேவு பார்க்க ஆரம்பிக்கிறீங்க. அவங்க எதுக்கு எனக்கு அவங்க ஒன்றும் பண்ணலை சொல்ல ஆரம்பிக்கிறீங்க. இன்னொருத்தரை கரெக்ட் பண்ண திருத்த ஆரம்பித்தாலே உறவு அவ்வளோதான், முடிஞ்சிடும். நண்பரோ உறவோ யாராக இருந்தாலும் இன்னொருத்தரை திருத்த நீங்கள் முயன்றீங்கன்னா உறவை முறிக்கிறீங்க, அழிக்கிறீங்கன்னு மட்டும்தான் அர்த்தம். அது சாத்தியமே கிடையாது. நீங்கள் உங்களை திருத்திக்கிறதுக்கு இன்னொருத்தர் சொன்னால் ஒத்துக்குவீங்களா? ஆகவே நான் திருத்துறதுக்காக சொன்னேன், உன்னை திருத்துறதுக்காகத்தானே இதெல்லாம் பண்ணுறேன். இதெல்லாம் தப்பான விஷயம். கணவன் மனைவியோ மனைவி கணவனே திருத்தவே முடியாது. அது மாதிரி அபத்தமான நம்பிக்கைகளுக்கு போக முடியாது. வெளிநாடுகளில் பெற்றோர் குழந்தைகளுக்கு காமனாக ஒரு விஷயத்தை உருவாக்குறாங்க. ஸ்போர்ட்ஸ், ஆர்ட், ஏதோ ஒன்று, அப்படி ஏதோ ஒன்று உருவாக்கிக்குங்க. இப்போது கடந்த 3 ஆண்டுகளாக முழுமை அறிவு என்ற ஒரு அமைப்பை உருவாக்கி அதில் நிறைய பயிற்சிகளை கொடுக்குறோம். யோகம், தியானம், இந்திய வேதாந்தம், இந்திய தத்துவம், மேலை தத்துவம், மேலைக்கலை, இந்திய கலை, பறவைகள் பார்த்தல், தாவரங்களை அவதானித்தல், நிறைய பயிற்சிகள் கொடுக்கணும். இதுக்கு யார் ஒரு பெற்றோரோடு குழந்தைகளோட வர்றாங்களோ, மனைவியோட வர்றாங்களோ, அவங்க ஒரு காமன் இன்ட்ரெஸ்ட் உருவாக்கிக்கிறாங்க, செயல்படுறாங்க. நான் சொல்ல இந்த வீட்டில் இருந்து உருவாக்கிக்கலன்னா நீங்கள் செயல்படலை, சும்மா அதை வேடிக்கை தான் பார்க்குறீங்க. இறங்கி சென்று செய்யணும். அது எக்ஸ்பென்சிவாக இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க. குறைந்த எக்ஸ்பென்ஸில் பண்ணலாம், குறைந்த செலவில் பண்ணுறது எப்படி, உங்கள் லெவலுக்குள்ளே அதை பண்ணுறது எப்படி கண்டுபிடிங்க. ஆனால் ஒவ்வொரு வீக்கெண்டு நீங்கள் கிளம்பி போகிற மாதிரி ஏதோ ஒரு செயல் உங்களுக்கு இருக்கும் என்றால் பொறும் பாலான உறவு சிக்கல் சரியாக பொதுவான ஒரு செயல், 2 கணவன் மனைவி இணைந்து செய்யக்கூடிய செயல் இருந்தாலே உறவு சரியாயிடும். இனி அப்படி சாத்தியமே இல்லைன்னா கணவன் ஒரு செயலையும் மனைவி ஒரு செயலையும் செய்து அவங்களுடைய ஸ்பேஸை ஃப்ரீயாக வச்சுக்கிட்டாலே பிரச்சனை தீர்ந்து. நிறைய குடும்பங்களில் வெற்றிகரமான தாம்பத்தியம் எப்படி இருக்குன்னா, கணவன் ஒரு உலகத்தில் இருக்கிறான், மனைவி ஒரு உலகத்தில் இருக்கிறான். அவங்களுக்கு தேவையான அளவுக்கு அந்த உலகங்கள் உரசி கொள்ளுது, இணைந்து கொள்கிறது. இவங்க உலகத்தை அவங்க மேலே சுற்றி வைக்கலாம், அவங்க உலகத்தை இவங்க மேலே சுற்றி வைக்கலாம். என்னுடைய ஆர்வத்தை நீ சுமக்கணும்னோ அவங்க ஆர்வத்தை இவங்க சுமக்கணும் இல்லை, அவங்க உலகத்தில் இருக்கணும். இந்த ஸ்பேஸை உருவாக்கிக்கிட்டால் மட்டும்தான் இனிமேல் உறவுகள் சிறப்பாக அமையும். அதிலிருந்து என்னுடைய சுமையை நீ சுமக்கணும்னு, அது இமோஷனல் சுமை, அன்பின் சுமையாக இருந்தாலும் யார்கிட்ட நீ சொன்னீங்களா, என் பொறுப்பை நீ ஏற்றுக்கணுன்னு சொன்னீங்கன்னாலும் உறவை அழிக்கிறீங்க, துன்பத்தை தேடிக்கொள்ளும்.
உறவு கசந்து போது போல் வாழ்க்கையில் துன்பம் பெரிதும் கிடையாது. வாழ்க்கையில் எல்லாமே துன்பமாயிடுது. அப்புறம் கசந்து போன உறவுகள் கொண்டவர்கள் வாழ்க்கையில் என்ன சாதிக்க முடியுமோ அதை கூட சாதிக்க மாட்டாங்க. பெரும்பாலும் அவங்க வெவ்வேறு இடங்களில் தோற்று வந்துக்கிட்டே இருப்பாங்க. இரிட்டேட்டட் ஒரு மனநிலை உருவாகும், ஒரு கசப்பு நிறைந்த மனநிலை உருவாகும். அந்த மனநிலை அவங்க எல்லாத்தையும் காமிப்பாங்க. அவங்க இரிட்டேட்டட் பர்சன், அவங்கள்ட்ட பேச வேண்டாம்னு எல்லாரும் முடிவு எடுப்பாங்க. ஒருத்தர் மனைவிகிட்ட நல்லுறவு இல்லைன்னா நண்பர்கள் நல்லுறவு கொஞ்சம் கொஞ்சம் இல்லாமல், ஏன்னா இரிட்டேட் பர்சன், அவங்கள்ட்ட வந்து பேசுறதுக்கு நண்பர்கள் தயாராக இருக்க மாட்டாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாமே சரி தப்பாக போயிடும். அப்புறம் கசப்பை கொட்டிகிட்டே இருப்பாங்க. இலக்கியத்தில் ஒருத்தன் வந்து டெய்லி கசப்பை கொட்டிகிட்டு இருந்தாலும் அவன் எழுத்தை யாரும் படிக்க மாட்டான். அதாவது அவனுடைய பர்சனை கசப்பை எழுத்தில் இறக்கி வைக்கிறான்னு நினைப்பாங்க. கொஞ்சம் கொஞ்சம் அவனை விட்டுருவாங்க. எல்லா இடத்துலையும் தோல்வி வரும். ஆகவே பொதுவான ஆர்வ களம் என்னங்கிறது முக்கியமாக. ஒரு மனைவி கணவன் தான் என்னுடைய எல்லாம் அப்படி சொன்னான்னா அவள் கணவனுக்கு மிகப்பெரிய சுமையாக இருக்கு. அவளுக்குன்னு ஒரு உலகம் இருக்கா. அது ஒரு தையல் பயிற்சியாக இருக்கலாம், அல்லது கோயிலுக்கு போகிறதா இருக்கலாம். ஏதோ ஒன்று ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு வாழ்க்கை முழுக்க அவள் ஆர்வத்தோடு செய்யக்கூடிய ஒரு களம் இருந்ததுண்டா அவன் கணவன் சௌகரியமாக இருப்பான், மகிழ்ச்சியாக இருப்பான். கணவனுக்கு செய்ய வேண்டியது எல்லாம் ஒரு நாளைக்கு ஒரு சின்ன போர்ஷன் மட்டும்தான். அதை செய்தால் மட்டும் போது மற்ற மாரி உங்களுடைய சலிப்பையும் சோர்வையும் எல்லாத்தையும் கணவன் மேலே ஏற்றி வச்சுட்டு அவர் தான் எனக்கு எல்லாம், நான் அவருக்காக தான் உயிர் வாழ்றேன் மனைவி சொல்கிறதுங்கிறது கணவனுடைய வாழ்க்கையை அழிக்கிறது. அதே மாதிரி என் மனைவிக்கு எல்லாமே நான் தாங்க அப்படின்னு ஒரு சொன்னான்னா அது அவன் அழிக்கிறான். உங்கள் மனைவிக்கு நீ கணவன் மட்டும்தான். கணவனாக நீ செய்யக்கூடிய சில வேலைகள் இருக்குது, அதை மட்டும் செய்யுங்க. உங்களுக்கான உலகத்தை உருவாக்கி இதே தான் பிள்ளைகளுக்கு சொல்லுவேன். பிள்ளைகளுக்காகவே உயிர் வாழ்கிறேன்னு சொல்லக்கூடிய பெற்றோர் உண்டு, அப்படி வாழ்ந்தவங்களும் உண்டு. எல்லா நேரம் பிள்ளைகளை பற்றி நினச்சி பேசி கவலைப்பட்டு அப்புறம் பிள்ளைங்க வளர்ந்து போனதுக்கப்புறம் அதுங்க என்ன மதிக்கலை அவங்களுக்காக வாழ்ந்தேனே மதிக்கலையே. ஏன் மதிக்கணும்? அவங்க வாழ்க்கை இருக்கல, அவங்க வாழ்க்கையை தானே வாழ முடியும். நீங்கள் உங்கள் வாழ்க்கையை வாழலைன்னா அவங்க வாழ்க்கையை அவங்க வாழக்கூடாதான்னு நீங்கள் உங்கள் வாழ்க்கையே அழிச்சிக்குவீங்க. ஆனால் அவங்க வாழ்க்கையை அவங்க அழிச்சிக்கணும்னு எதிர்பார்க்குறீங்களா? உங்கள் வாழ்க்கையை நீங்கள் வாழணும். உங்களுக்கான களம் என்ன? அப்படி ஒரு களம் இருக்கா? அப்படி ஒரு களம் இல்லைன்னு நீங்கள் வாழல. அவ்வளோ ஏது உங்களுடைய களம்? அதில் நீங்கள் என்ன செயல்படுறீங்க? வீட்டை விட்டு வெளியே கிளம்பி செயல்படுறது, அதுதான் நான் சொல்கிறேன். வீட்டில் உட்காந்து செயல்படுறது இல்லை. ஃபேஸ்புக்கில் என்ட்ரி போடுறது, ஃபேஸ்புக்கில் போய் சண்டை போடுறது செயல்பாடு இல்லை. அது அரசியல் செயல்பாடு கூட இல்லை, அது மனச்சிக்கல் மட்டும்தான். உங்களுக்கு அரசியல் இருந்தால் வெளியே போய் அரசியல் கட்சியில் வேலை பாருங்கள், களத்தில் வேலை பாருங்கள், ஏதேனும் ஒரு செயல்பாடில் ஈடுபடுங்க. நான் வெளிநாடுகளுக்கு போகும்போது அந்த மக்கள் என்னென்ன செயல்கள் ஈடுபடுறான்னு பார்க்குறேன். ஸ்போர்ட்ஸ் ஒரு பெரிய அலை மாதிரி இருக்குது. எல்லாரும் எதையோ ஒன்று விளையாடிட்டு இருக்காங்க வெளிநாடுகள். மியூசியத்தில் போய் வாலண்டரி சர்வீஸ் பண்ணக்கூடாது. இன்றைக்கி ஒருத்தர் வாலண்டரி சர்வீஸ் பண்ணுறதா இருந்தால் அவ்வளவு களங்கள் இன்றைக்கி இருக்குது. வாலண்டியர்ஸ் தேவைப்படுறாங்க. ஏன் பண்ணக்கூடாது? எவ்வளவோ நூலகங்களில் வாலண்டியர்ஸ் தேவைப்படுது. எவ்வளோ பிள்ளைங்களுக்கு வாலண்டியர் கல்வி கொடுக்க வேண்டிய தேவை இருக்குது. சமூக சேவைக்கு தேவைப்படுது. எவ்வளவோ ஆலயங்கள் பாழடைஞ்சு கிடக்கு. எவ்வளவு ஆலய திருப்பணி குழுக்களை உருவாக்கலாம். அதில் ஏன் செயல்படக்கூடாது? எவ்வளவோ நூல்கள் படிக்கப்படாமல் இருக்கு. அந்த நூல்களை எல்லாம் வந்து படிக்கக்கூடிய குழுக்களை ஏன் செயல்படக்கூடாது? செயல்படுங்கள். செயல்படுவது மட்டும்தான் மகிழ்ச்சியுடைய இலக்கணம். சேர்ந்து குடும்பமே செயல்படக்கூடிய ஒரு துறை இருக்கும் என்றால் அது வெற்றி. அல்லது ஒவ்வொருவருக்கும் அவங்களுக்கான துறை இருக்கணும், ஒரு களம் இருக்கணும். பெண்ணோ ஆணோ, வயோதிகரோ இளைஞரோ, அப்போ தான் இன்னொருத்தர் மேலே நம்ம இடையை தூக்கி வைக்காமல் இருப்போம். அதுதான் உறவுக்கு ரகசியம். நான் சொல்லேன், எனக்கு வரக்கூடிய எல்லா உறவு சிக்கல்கள் இருக்கக்கூடிய பெரிய பிரச்சனையே பெரும்பாலும் மனைவிகள் அவங்களுக்கு ஒரு ஆர்வம் இருக்காது. ஒரு நாளைக்கு 1 மணி நேரத்துக்குள்ள சமையல் வேலை முடிஞ்சிடும். பழைய காலம் மாதிரி இரவுகளாக சமைக்கிறது, பாத்திரம் கழுவுறதுலாம் 6 மணி நேரம் கூட ஆகாது. அதுக்கு வீட்டுக்கு வேலைக்கு ஆள் வச்சுருப்பாங்க. ஒரு நாளைக்கு 1/2 மணி நேரம் 1 மணி நேரங்க செய்கிறது கொண்டு இல்லை. எஞ்சிய நாள் முழுக்க கணவனை வேவு பார்த்து, கணவன்கிட்ட பேசி, கணவன் ஒரு நாளைக்கு 3 தடவை கூப்பிடணும்னு எதிர்பார்த்து, கூப்பிடலன்னா கோவிச்சு பிரச்சனை பண்ணி அவன் வாழ்க்கையை அழிக்கிறான். அதை ஈகோ பிரச்சனையாக மாற்றி அவனை ஒவ்வொரு நாளும் டார்ச்சர் பண்ணுறான். கேட்ட அன்பின் மிகுதியால் பண்ணுறதான்னு பாவலாக பண்ணுறான். அசட்டு பாவலை. அன்பின் மிகுதியாக நான் கொலை பண்ணுறேன் அப்படின்னு ஒரு சைக்கோ சொல்றது மாதிரி. அது மனுஷன்னா மனுஷின்னா அவங்களுக்கான ஒரு ஆர்வம் இருக்கும், துறை இருக்கணும். அதில் தான் அவங்க வாழணும். அவங்களோட ஹாப்பினஸ், வெற்றி எல்லாம் அங்கே தான் இருக்குது. குடும்ப வாழ்க்கை, தனி உறவுகள் என்பது வாழ்க்கையோட ஒரு சின்ன பகுதி, 10% இருக்காது. அந்த பகுதிக்கு 10% மட்டும் கொடுங்க, உறவுகள் சிறப்பாக இருக்கும். 10% இருக்க வேண்டிய ஒரு வாழ்க்கையில் 100% கொண்டு அழுத்தும் போது தான்
நீங்களும் துயரப்படைந்து பிறரையும் துயரடையுங்கள். உங்கள் களத்தை கண்டுகொள்ளுங்கள். அதுதான் உறவை வெல்வதற்கான ஒரே வழி. 20ஆம் நூற்றாண்டின் வழி அது, 21ஆம் நூற்றாண்டின் வழி. நம்ம அப்பா தாத்தாக்களுக்கு அந்த பிரச்சனை இல்லை. அந்த பிரச்சனை உருவான காலத்தை வந்து சேர்ந்துருக்கும். அதை அடையாளம் கண்டுகொள்ளும். அதுக்காக தான் இவ்வளவு பயிற்சியில் வைக்கிறோம். கிளம்பி வாங்கன்னு சொல்கிறோம் அவங்களுக்கு. இல்லை வீட்டில் இருந்து சொல்லிக் கொடுங்கன்னு கேட்பாங்க. வீட்டில் இருந்து சொல்லிக் கொடுக்காம எதுக்கு தான் ஆரம்பிக்கிறோம்? ஆக்டிவிட்டிக்காக தான் இதை ஆரம்பிச்சிருக்கிறோம். செஞ்சு பாருங்கிறதுக்காக தான் ஆரம்பிச்சிருக்கோம். ஒவ்வொருத்தையும் செய்யுங்க தான் திருப்பி சொல்கிறோம். ஆகவே உங்கள் களத்தை கண்டெழுங்கள், கிளம்புங்கள். நன்றி.